இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். யூடியூப் நேயர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இப்போ முக்கியமாக கட்டியக்காரன் சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து நிற்பீங்க ட்ராக்டில் உட்காந்து விளையாடி நிற்கிறாரா ஓட்டுறாரான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ 1 கிலோ பிரியாணி நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுருக்கனால இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்துருக்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நிறைய வாட்டி, இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குது பை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பை, அது மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது 1 கிலோ மெஷர்மெண்ட் காமிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மட்டன் பிரியாணி 1 கிலோ ரைஸு, மட்டன் நம்ம இஷ்டம், 1க்கு 1 போடலாம், 1க்கு 1 1/4, 1.5, 2 எப்படி வேணால் போடலாம். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசியில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பண்ண போகிறது விறகுல 1 கிலோ ப்ரோக்ராம், கேஸ் அடுப்பில் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் காமிக்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா, வாங்க போகலாம். எடுத்து வச்சுருக்கேன் அந்த மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் நம்ம எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே அடுப்பு செட் பண்ண போகிறோம். 2 அடுப்பு, ஒன்று மட்டன் கிரேவிக்கு, ஒன்று ரைஸுக்கு பாயில் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஒரு கிலோ அரிசி ஜீரக சம்பா அரிசி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் உலைக்கு தண்ணி 5 லிட்டர் போட்டால் போதும். நம்மளுக்கு அதில் நம்ம 1 லிட்டர் 1.25 லிட்டர் கறி பாயில் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். மிச்சம் 4 லிட்டர் தண்ணியில் ரைஸ் பாயில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஏற்றினாக்கா தண்ணி சூடாகிற வரைக்கும் நம்ம பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 200 கிராம் ஆயில், 4 பட்டை, 4 லவங்கம், 4 ஏகலாக்க போட்டுக்கலாம். 200 கிராம் தக்காளி, ஒரு 150 ml தயிர், இஞ்சி பூண்டு 100 கிராம் 100 கிராம் பேஸ்ட்டு. பூண்டை தோலை உரிச்சிட்டு தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி அப்படியே வெட்டி அரைச்சிக்கலாம், அதை பற்றி எதுவும் இல்லை. மல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, பச்சை மிளகா ஒரு 5-6. இதுக்கு தேவையான மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 15 கிராம் போட்டிங்கன்னா போதும், ஜாஸ்தி வேண்டாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனியன் 400 கிராம் 1 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நான் பாத்திரம் ஏற்ற போகிறேன். 1 கிலோ மெஷர்மெண்ட் இது, அது பார்த்துங்க, சின்ன பாத்திரமா. ஆயில் ஒரு 200 கிராம் ஊற்றிக்கலாம் நம்ம 1 கிலோ பிரியாணி செய்கிறதுனால. நாலு பட்டை, 4 லவங்கம், 4 ஏலக்காய். $400 கிராம் வெங்காயம். கை அளவா ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம், சரியாக வந்துடும் உங்களுக்கு. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு போடுறேன் பாருங்கள். மிளகாத்தூள் ஒரு 15 கிராம் ஆட் பண்ணலாம், போதும், ஜாஸ்தி வேணாம். கறி இஞ்சி பூண்டு போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா விதங்கினவுடனே எண்ணெய் மேலே வரும். அது நேரத்தில் 1 கிலோ மட்டன் போடலாம். அதுக்கடுத்தது மல்லி 1 கட்டு, புதினா 1 கட்டு, பச்சை மிளகா ஒரு 4 பீஸு. தயிர் ஒரு 150 ml இதை பண்ணிட்டோம். தக்காளி 200 கிராம். தண்ணியை கொஞ்சம் கறி ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1.25 லிட்டர், ஒரு நார்மலாக இருந்துச்சுன்னா 1 லிட்டர்.
உப்பு தேவையான அளவு ஒரு 100 கிராம் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு ஒரு 50, அதுக்கு ஒரு 50. இதே மாதிரி இதுக்கும் ஒரு 50 கிராம். இன்னும் ரெடி ஆகலை, இப்போ தானே கொச்சின்னு இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகணும். காற்றடிக்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், வேலை ஸ்பீட் ஆகாது. தண்ணியில் போக கை சூடாகாது. அதில் பார்த்தோன்னாக்கா நல்லா பூ மாதிரி ஆயிடுச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கை எடுத்துகிட்டு இதில் போட்டோன்னா கையும் சூடாகாது, இதுவும் ஆகாது. இந்த மாதிரி பூ ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கறி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 1 கிலோ நம்ம அரிசி போடுறதுனால 1 லைம் போதும் நம்மளுக்கு. இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. கறி ரெடி ஆகணுன்னு நம்ம வந்து ஒரே ஒரு லைம் போட்டுக்கலாம். போட்டு லைம். இப்போ கறி கொச்சிச்சு. கறி நல்லா வெந்தோன்னு இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து 1 கிலோ அரிசி ஊற வச்சு தனியாக போட்டுக்கிறோம். இதை பார்க்கலாம். நீங்கள் ஒலை கொச்சிக்கின்னு இருக்குது. ரைஸ் போட போகிறேன். சும்மா ஒரு 2-3 நிமிஷம் வேறுனா போதும், ஜாஸ்தி வேணாம். பாஸ்மதி நாட்டம் அரிசிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஜீரக சம்பா ஒரே லெவல் தான் வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கறி வெந்தோடனே குருமா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ மொத்தம் தீயை வந்து குறைச்சிடுறோம். நம்ம இப்போ தீ குறைச்சிட்டு லெவல் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தோன்னே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிட வேண்டியது தான். ரைஸ் இன்னும் 2 நிமிஷம் தான். ரெடி ஆகிட்டோன்னே போட வேண்டியது தான். இது பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கூட எடுத்து வாருவோம். இது சின்னதாக இருக்கிறனால அப்படியே எடுத்துக்கலாம். 1 கிலோ தானே மெஷர்மெண்ட்டு. இப்போ இதுக்கு சும்மா இருக்கனால அப்படியே லெவல் பண்ணிக்கலாம். தம் போடுறது வந்து உள்ளே இருக்கிற ஆவி வெளியே வராமல் இருக்கிறதுனால தான் தம் போடுறது. மினிமம் ஒரு 20 நிமிஷம் டைமிங்கு. அது நம்ம 10 கிலோ அரிசி போடலாலும் சரி, 50 கிலோ அரிசி போடலாலும் சரி, 1 கிலோ அரிசி போடலாலும் சரி, அதே 20 நிமிஷம் தான் டைமிங். போடுப்பா, தம் போடுப்பா. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி 1 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு மட்டன் பிரியாணி இப்போ 1 கிலோ நீங்கள் வீட்டில் செய்யலாம். வீட்டில் செஞ்சு உங்களுக்கு சாப்பிடும்போது இதே தான் மசாலா உங்களுக்கு போட வேண்டியது. நிறைய பேர் கேட்பாங்க, மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. வெறும் மிளகாத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 கொடுத்தாலே போதும். சில பேர் கேட்பாங்க, பாய் மஞ்சத்தூள் போடுறது இல்லையா,
மல்லித்தூள் போடுறது இல்லையா, கரம் மசாலா போடுறது, அந்த மாதிரிலாம் போடுறதுனால டேஸ்ட்டு மாற்றி கொடுத்துரும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கை எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்னு தோணும் நம்ம. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில், மல்லித்தூள்லாம் போட்டு அது டேஸ்ட் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக போடுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு கைன்றது இன்னொரு கை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அடிக்கடிக்கு எதுனா இருந்துச்சுனாக்கா கால் பண்ணலாம். அதில் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பை நான் இதில் நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறேனே உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லையான்னு சொல்லிட்டேன். நான் அதெல்லாம் இதே பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த நேரத்துலையும் நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி எதுனா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். இப்போது 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு சாப்பாடு. இப்போ நான் சாப்பாடு திருப்ப போகிறேன். பிஸ்மில்லாஹ். இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு தான் மெயின் பதமே. இந்த பாஸ்மதி அரிசிக்கு பதம் தேவையில்லை, அப்படி அசால்ட்டாக வந்துடும். ஆனால் ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் மெயின் நம்ம பயப்படணும். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்லாம். 1 கிலோ மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் வரும் அரிசி, சரிங்களா? இது வந்து நல்லா பிடிச்சி நல்லா திருப்தியாக சாப்பிட்டா 6 பேர் சாப்பிட்லாம்.